Hallelujah. Thank you, Lord. இந்த விசேஷித்த ஆராதனையின் 18வது நாள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் தேவனுடைய அற்புதத்துக்காய், தேவனுடைய விடுதலைக்காய், தேவன் தருகிற மகத்துவமான மாற்றங்களை எதிர்பார்த்து நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்வீராக. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த விசேஷித்த நாளுக்காக நன்றி. ஒரு புதிய வருடம், ஒரு புதிய துவக்கம். இந்த நாளிலே எங்களுக்கு நீ தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை நிரப்புவதாக. தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிறீரோ அந்தந்த விடுதலைகளை எங்களுக்குள் நீர் தர பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவர் மகிமையாய்
அதிசய உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி, வலியோரை அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தி, வலியோரை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர் பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கி, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கி நீர் ஆண்டவரே, திருப்தியாக்கி நீர். உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு காலை நேரத்தில் தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளுவதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக. உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுகிறவர், உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடுகிறவர், உம்முடைய செட்டைகளால் 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 எங்களை மூடுகிறவர். ஓ, இந்த காலை நேரத்தில் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, ஓ ஹல்லேலூயா, தொலைதூரங்களில், தொலைதூர தேசங்களில் இருக்கிற ஆமேன் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் நிழலினால மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீ. இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் நடத்தி தருவீராக. எங்கள் சரீரங்களிலே விடுதலைகளையும் சுகங்களையும் அற்புதங்களையும் இந்த நாளிலே காண எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன், 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 ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த விசேஷித்த நாட்களை நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார். நாம் இந்த 18வது நாள் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அற்புதர். அவர் இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. எனவே விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெரிந்த பாடல், அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், அற்புதர், இயேசு அண்டி வந்தோருடைய வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுவோம், எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போரிலும் எங்களிசு பெரியவர் அற்புதரே, உண்மையாய் அவரை காலை நேரத்தில் அற்புதர், இயேசு அற்புதர், உண்மையாய் தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நம்முடைய வாழ்க்கை எங்கள் இயேசு அற்புதர், நமக்கு எதிரான அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு
அற்புத அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிரோடன் எழுந்த அற்புதரே, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த வல்லமையோடு அற்புதரே, அற்புதர் 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 அண்டினோர் வாழ்வை மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர் அண்டினோர் வாழ்வை மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு. எத்தனை எத்தனை துன்பங்கள் போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லும் உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. எல்லா வியாதியை பார்க்கிலும், உலகத்தில் இருப்போன் எல்லா பலவீனங்களை பார்க்கிலும் பெரியவர் அவர் பெரியவர். உண்மையாய் தேடும் யாவர் இயேசு காலை நேரத்தில் உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு தேடும் அவர் அற்புதராய் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர் அற்புதரே. உண்மையாய் தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே மீது பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் அற்புதர் அற்புதர் அற்புதர். வாய் திறந்து சொல்லுவோம், அவர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதர். அலைகடல் நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், போடுங்கள், சந்தோஷ
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அற்புதங்களை செய்கிற ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் இயேசு அற்புதர். நம்புகிற ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் அற்புதங்களை செய்கிறவரே அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு தமது சிறகால் என்னை காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது இடகம். ஓஹோ அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது இடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல விடுதலையோடு ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். காலை நேரத்தில் விடுதலையோட துதி துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. நமக்கு தூதர்கள் உண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவான். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவான். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். ஓஹோ சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சொல்லுங்க சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். ஆமா சம்மா சிங்கத்தின் மேலும்
நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை அதிகாரம் எனக்குள்ளே அதிகாரம். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் மேலும் நடந்தே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஓஹோ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல சொல்லுங்க சாத்தான் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை எந்த வல்லமையாயிருந்தாலும் அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல அதிகாரம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் சகல வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல கரங்களை தட்டி சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை சொல்லுங்க. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை விசுவாசத்தோடு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிப்பே துதிப்பே கொண்டே இருப்பேன் துதிப்பே துதித்துக் கொண்டே. எல்லாம் எழுப்பி நிற்கலாமா சேர்ந்து? துதிப்பே துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிப்பே கொண்டே இருப்பேன். நல்ல விடுதலையோட துதிப்பேன் துதித்துக் கொண்டே
சந்தன கச்சலிரே துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya 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 துதி ஹalleluya ஹalleluya துதி 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 ஹalleluya ஹalleluya விடுதலைகள் ஹalleluya ஹalleluya துதி துதி விடுதலைக்கான கதவை திறக்கிறது. துதித்தலோடே அவர் சமூகத்தில் பிரவேசித்து துதியோடு நுழைவோம். துதியோடு ஹோரி பக்கதல வரபலரா ஹalleluya ஹalleluya ஆனந்தமே ஹalleluya. நீங்க துதிங்க, நீங்க துதிங்க விடுதலையோட நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோட. என்ன வலி இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் துதிக்கும் போது விடுதலைகள் சுகம் ரீமகச்சலரபலரபா அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டு இருப்பே துதிப்பே துதிப்பே இருப்பே துதிப்பே கொண்டே இருப்பே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே இருப்பே துதித்துக் கொண்டே. ஆமென் ஹalleluya. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே. துதிப்பே கொண்டே இருப்பேன். ஹalleluya துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே. துதி அவர் அற்புதம் செய்வதற்கான வாசலை திறக்கிறது. Praise, it opens the door for the miracles. அற்புதத்திற்கான வாசல்களை திறப்பது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதி. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதி எந்த அளவுக்கு ஆமேன் உத்வேகத்தோடு ஆமேன் உற்சாகத்தோடு அந்த துதி எழும்புகிறதோ அந்த அளவுக்கு வேகமாய் நமக்கு முன்பாக இருக்கிற
அற்புதத்திற்கான வாசல்கள் திறக்கப்படும். இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஒரு விடுதலைக்கான கதவுகளும் ஒரு அற்புதத்துக்கான கதவுகளும் நமக்கு முன்பாக திறந்திருக்கும்படிக்கு இந்த காலை நேரத்தில் எவ்வளவு ஊக்கமாய் அவரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு உற்சாகமாய் அவரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு பலத்தோடு அவரை துதிக்க முடியுமோ, இந்த காலை நேரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் நம்மை மறந்து, நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து, நம்முடைய பலவீனங்களை மறந்து அவரை துதிங்க, அவரை துதிங்க. Come on, let's start to praise him. அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க. நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அற்புதத்துக்கான கதவுகள் இந்த அதிகாலை நேரத்தில் திறக்கப்படும்படி துதி தகப்பனே, துதி தாயே, துதி சகோதரா. துதிங்க 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 துதிங்க. அந்நிய பாஷையில துதிக்கன்மா துதிங்க. அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கன்மா துதிங்க. துதிங்க 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 துதிங்க. அந்த வாசல் திறக்கப்படாட்டா அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கு அற்புதத்தின் நாள், இன்றைக்கு பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுகிற நாள், இன்றைக்கு சாப கட்டுகள் உடைக்கப்படுகிற நாள், இன்றைக்கு விடுதலை உண்டாகிற நாள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையோடு இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற நாள். ஓ ராகா பாகா தலா ரகதனா லபடனா சந்தரியாந்த லக்கத்து வே மாமா கதல ரபகதலரா. துதி 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 சகோதரா, துதி சகோதரா, துதி சகோதரா. முதல்ல ஒரு விடுதலை வரட்டும் சரீரத்தில். அந்த கரங்களை தட்டுகிறதுல ஒரு விடுதலை வரட்டும், அந்த வாய் திறக்கிறதுல ஒரு விடுதலை வரட்டும். நீ துதிக்காம, நீ கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தாம, ஆமென், அற்புதத்திற்கான கதவு திறக்கப்படாது. ஓ ரக்க மதுட மன ஷபல கத லகத பல லிபக துடப லகத நமன ஷியந்தல ரபா லகத டபல பகத நமன மனனா ரிக துடபல கபத நபல பரபா. வெட்கப்படாத, வெட்கப்படாத துதி. ரிகா தரா கலரா. ஆமென். ஷபல கதல பர லகதல உயமன கதல பரபல கதனல ரபஹா உடபல பரப ஷபல பரபரப ரிகா தரபல பரபோ. ஒரு அற்புதத்திற்கான கதவு திறக்கட்டும், ஒரு விடுதலைக்கான கதவு திறக்கட்டும். Thank you Jesus, 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 thank you Jesus. Udabakadalara balara uridadana manashandala ba ரேம கதலர பலரரனா. எல்லா தடைகளை உடைக்கிற தேவ மகிமை, எல்லா தடைகளை உடைக்கிற தேவ மகிமை. இன்னும் சிலருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. அந்த நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. உன்னால விடுதலையா துதிக்க முடியலன்னா நீ ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற. உன்னை விடுதலையா துதிக்க முடியலன்னா இன்னும் சத்ரு உன்னை கட்டி வைத்திருக்கிறான். அதை மேற்கொள்ளணும்னா நீ துதிச்சுதாகணும், நீ துதிச்சுதாகணும். கை தட்ட முடியலனால கையை தட்டு, வாயை திறக்க முடியலனாலும் வாயை திற, துதிக்க முடியலனால துதி.
Ramana Shagadala Ragadanamana Oye Bakatula Raba Rima Katala Raba Baba Jesus 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 விடுதலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக விடுதலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக விடுதலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக அமைதியா நிக்காதீங்க சகோதரா. அந்த கதவு திறக்கப்படாம விடுதலை வராது. அந்த கதவு திறக்கப்படாம அற்புதம் நடக்காது. அந்த கதவை திறக்கிற திறவுகோல் துதி. நீ துதிக்க 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 அந்த கதவு திறந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு லாக்கா திறக்கும். ஓ ராக்கா பா கா தா ரா ரா ரே பா லா கா தா லா ரா பா பா. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 நன்றி. நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இது விடுதலை நாள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். ஆலயத்துக்குள்ள வந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்து நம்மளால் விடுதலையாக கைத்தட்டி
விடுதலையாக துதிச்சு விடுதலையாக பாட முடியலன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், சத்துரு உங்களை கட்டி வச்சிருக்கிறான். சத்துரு உங்களை என்ன செஞ்சுருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். எல்லாரும் விடுதலையோடு துதிக்கும்போது உங்களால் விடுதலையாக துதிக்க முடியல. எல்லாரும் வாய் திறக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியல, வாயை திறக்க. நான் நிறைய பேரை பார்த்தேன், நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் இன்னும் மௌன சாமியாராகவே இருக்கிறீங்க. அது உங்களால் அல்ல, அது உங்களை ஆட்கொள்ளுகிற சத்துடைய கிரியைகள். ஸோ நீங்கள் நல்லா துதிக்கணும். துதிச்சாதான் விடுதலை. தேவ ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். முதல் விசை ஒருவன் ஆண்டவரை தேடி வருகிறான் என்றால் அவனுக்கு கர்த்தருடைய வல்லமை சுகத்தை தரும். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் சுகம் தரும். ஆண்டவரை அறியாதவன், இயேசுன்னா யாருன்னு தெரியாது, சபைக்கு வந்திருக்க மாட்டான், யாரோ சொல்லி சரீர சுகத்துக்காக வருவான். அன்னைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தவனை சுகப்படுத்துவார். நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், நானும் அதே இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் சுகம் வரல அப்படின்னா, தேவனை அறிந்து வருகிற, அல்லாவிட்டால் அறிய வருகிற ஒரு மனிதனை கர்த்தர் முதலாவது தம்முடைய வல்லமையினால் சந்திப்பார். அவனுக்கு சுகம் உண்டு, உடனே சுகம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் இல்லைன்னா எந்த குறுக்கு வழியிலையும் அற்புதம் நடக்கவே நடக்காது. எந்த குறுக்கு வழி, எங்கே போனாலும் அற்புதம் நடக்காது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அப்போது ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை அப்படின்னா வார்த்தைக்கு நாம் என்னென்ன செய்யலை, கீழ்ப்படியல. முதல் வருகிறவனுக்கு குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை, இரண்டாவது வருகிறவர்களுக்கு சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். ஆமென். ஸோ இந்த காலை நேரத்தில் நான் ஒரு பெரிய செய்தியை நான் கொடுக்க விரும்பலை, நான் உங்களை ஜஸ்ட் ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது ஒரு விடுதலை நாள். ஆமென். இந்த நாள் ஒரு விடுதலை நாள். காலை 10 மணிக்கு நமக்கு ஒரு விடுதலை முகாம் இருக்கிறது. ஆமென். 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஒரு விடுதலை முகாம் இருக்கிறது. ஆமென். விடுதலைக்காக காத்திருக்கிற ஜனங்களை கொண்டு வாருங்கள். நீங்களும் வாங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்க. பிசாசின் கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், சாப கட்டுகள், நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்காத பிரச்சனைகள், நீங்காத பலவீனங்களோடு இருக்கிறவர்கள், பல மருத்துவமனைகளை பார்த்தும் எல்லாரும் ஒரு பலவீனம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, பிளட்டில் ஒன்றும் இல்லை, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நார்மல், ஆனால் என் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்தெறிகிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கணும், விடுதலை ஒரு கதவுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். எனக்கான விடுதலை, என் குடும்பத்துக்கான விடுதலை என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த விடுதலை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு க்ளோஸ் டோர் இருக்குது, மூடப்பட்டிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கதவு இருக்கிறது. ஆமென். ஒரு பொக்கிஷம், ஒரு விலையேற பெற்றதை சும்மா திறந்து வைக்க மாட்டாங்க, சும்மா திறந்து வைக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் டெய்லி பரிமாறுகிற பாத்திரங்கள் வெளியே இருக்கும். பரிமாறு பாத்திரங்கள் என்ன இருக்கும்? வெளியே இருக்கும். ஆனால் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் அதை சும்மா அங்கங்கே அப்படி என்ன செய்ய மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க. அதை ஒரு க்ளோஸ் டோர், ஒரு அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளே தான் வச்சுருப்பீங்க. சுகமும் விலையேற பெற்றது,
விடுதலையும் விலையேற பெற்றது. இந்த விடுதலைக்காக நம்ம தேசத்தின் ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கிருபையாய் நாம் துதிச்சா நமக்கு விடுதலை தரார். அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இறங்கி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விடுதலை வருது. ஆனால் தன்னுடைய வியாதி சுகமடைய வேண்டும் என்பதற்காக 40 நாட்கள் விரதம் இருந்து கால்நடையாய் நடந்து முழங்கால்லையே, நீங்கள் இந்த வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை மணலில் அவன் முழங்கால்லையே என்ன செய்வான், நடப்பான். முட்டு தேஞ்சி பிஞ்சு ரத்தம் வடியும், ஆனால் நடப்பான் ஒரு விடுதலைக்காக. உப்பை தரையில் கொட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே முழங்கால நிற்பாங்க பல மணி நேரம். 2 கைகளை உயர்த்தி நிற்பாங்க. ஏன் இப்படி நிற்கிற? ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும். அந்த உப்பில் அந்த முழங்கால் பட்டு அந்த உப்பு குத்தி ரத்தம் வரும். ரத்தமும் உப்பும் சேரும்போது என்ன எரிச்சல் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த எரிச்சலையும் பொருட்படுத்தாமல் மணிக்கணக்காக நிற்பாங்க. உச்சி வெயில்ல படியேறுவாங்க, முழங்காலிலே படியேறுவாங்க. மாற்று மதத்தினர்கள் இந்த பழனி போன்ற பட்டணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படியேறி போகணும். பல படிகள் உண்டு. நான் பல முறைகள் ஏறி போயிருக்கிறேன். அந்த படியில் நாம் நடந்து போகிறதே அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். அதில் முழங்காலில் நின்று படியேறுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும். ஆனால் இங்கே இலவசமாக விடுதலை இருக்குது, இலவசமாக சுகம் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம துதிச்சா போதும், கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 15, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. நடுராத்திரியிலே the time is not important. நேரம் முக்கியமல்ல. எப்போ உங்களுக்கு விடுதலை வேணுமோ நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடணும். எந்த நேரத்தில் விடுதலை வேணுமோ நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. பவுலும் ஷீலாவினுடைய சிச்சுவேஷனை கவனித்தா, ஆமேன், அது நல்ல ஒரு ப்ராப்பர் சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு அனுகூலமான சூழ்நிலை கிடையாது துதிப்பதற்கு. ஏற்கனவே தேவனுடைய நாமத்தை உயர்த்தினது நிமித்தம், ஏற்கனவே சத்துருடைய கிரியைகளை துரத்தினது நிமித்தம், ஏற்கனவே ஆண்டவருடைய நாமத்தை தேசங்களுக்குள்ளால மகிமைப்படுத்தினது நிமித்தம்தான் இப்பொழுது கட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். அங்கே துதிக்கும் போது ஒருவேளை இப்படி பக்கத்தில் யாராவது சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருக்கலாம், யோ ஏற்கனவே இதுக்கு தான் உள்ளே உட்காந்துருக்கிற, ஏற்கனவே எதுக்கு உள்ளே வந்திருக்கிற, இதுக்கு தான் வந்திருக்கிற. நீ ஊருக்குள்ளால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அசுத்தாவியை துரத்தி லாபம் மீட்டி கொண்டிருந்தவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினால்தான் உன்னை தூக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, உள்ளே வச்சிருக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அது கம்முனிரியா, வாயமுடி சும்மா இரியா, இதுதான் உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அனுகூலமற்ற சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க வேண்டும். அடிபட்டிருக்கிறார்கள், சரீரம் முழுவதும் அடி, சரீரம் முழுவதும் காயங்கள், நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிற நிலை. தங்கள் சூழ்நிலைகளை குறித்து எங்கேயுமே அவன் இங்கே நினைக்கல. ச்சே, இப்படி அடிச்சிட்டாங்களே, நாம் ஆண்டவருக்கு என்ன துரோகம் பண்ணோம், அவர் பொய்யும் இப்படி இவனுங்களுக்கு கையில் என்னை விட்டு கொடுத்துட்டாரே. ஷீலான்னா இங்கே இல்லை, அந்த ஷீலா
உன்னை நல்லா அடித்து போட்டானுங்களோ? ஆமாம் பவுல், உனக்கு நல்ல அடி போல அப்படின்னு அதை பற்றியே என்ன செய்யலை, பேசலை. அவங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அவங்க மூலமாய் அந்த சிறைச்சாலைக்கு ஒரு விடுதலை. they started to praise. அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க. வசனம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இவங்க அடைக்கப்பட்டிருக்கிறது உட்காவல் அறையில். எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க? ஸ்பெஷல் செல்லுக்குள்ளால் இருக்கிறாங்க. உள்காவல் அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவருடைய துதியின் சத்தத்தை காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் கேட்டார்கள். அப்போது வாய்க்கு உள்ளே வச்சு துதிக்கலை, வாயை திறந்து துதிச்சாங்க. அல்லேலூயா. என்னதான் இங்கேருந்து இட்டின்னு இடித்தாலும் சில வாயெல்லாம் திறக்கலை. ஆமென். வாயை திறக்கலைன்னா விடுதலை இல்லை. வாய் திறக்கலைன்னா விடுதலை இல்லை. நீங்கள் இந்த கடற்கரை கிராமங்களில் இருக்கிற சபைகள், அதுவும் நம்ம ஊரில் இந்த ராமேஸ்வரம் அந்த சைடெல்லாம் நீங்கள் நாகப்பட்டினம் அந்த கடலோர கிராமங்களில் உள்ள சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இருக்காது. அவங்க வந்து கர்த்தரை துதிப்பாங்க பாருங்கள். இந்த பிச்சாவரம் பக்கத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன், சிதம்பரம் பக்கத்தில். அங்கே எல்லாம் பாமர மக்கள் தான். சீர்காழிக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், எல்லாம் பாமர மக்கள். ஆனால் வந்து உட்கார்ந்து துதிச்சா பக்கத்தில் எவனும் இருக்க முடியாது. கை இப்படி போயிட்டு வரும், கை இப்படி ஒரு அடி அடித்தா அடித்த போல் இருக்கும். இங்கே நம்ம கையடிக்கு 40 கொசு வந்து உள்ளே உட்காந்து உசுரோடு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கையடி இருக்குது. தட்டுனா கையை நல்லா தட்டணும். ஆமென். நல்லா கவனிக்கணும். நான் உங்களை குற்றப்படுத்தலை. சபைக்குள்ளே வந்து தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவனை துதிக்க முடியாமல் தூக்கம் வருதுனாலே பிசாசு உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, சைடில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கும் போது நீங்கள் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறீங்க, இல்லை கண்ணை மூடிட்டு சும்மா நிற்கிறீங்க, வாயில் இந்த குளிரில் நடுங்கின மாதிரி நிற்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இல்லை, நீங்கள் முடிவு பண்ணிடணும். நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே என்ன இல்லை, விடுதலை இல்லை. விடுதலை இருந்தால் நல்லா துதிப்பீங்க. உட்காவலறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், உட்காவலறையிலிருந்து துதிக்கிறார்கள். ஆமென். அந்த சத்தம் எங்கே கேட்குது? காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கேட்கிறது. They never bothered about their problems. அவங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவங்க ஒன்றுமே எண்ணலை. தங்கள் சரீரம் அடிக்கப்பட்டிருக்கிறத நினச்சி அவங்க ஒன்றுமே எண்ணலை. தாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் அதை குறித்தே எண்ணலை. எதை குறித்தும் எண்ணலை, எதை குறித்தும் எண்ணலை. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று, இந்த சூழ்நிலையில் எனக்கான கதவுகள் திறக்கப்படணும். இந்த நாள் தேவன் நமக்கு விடுதலைக்கான நாளாக நியமித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் ஆயத்தத்தோடே இருங்க. வீண் சிந்தைகளுக்கு, வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, ஆமென், நல்ல துரிதமாக ஆயத்தங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஆமென், கரெக்டாக 10 மணிக்கு ஆலயத்தில் வந்து உட்காந்துருங்க. ஆமாம், யாரை வேணாலும் கொண்டு வாங்க. ஆமென். ஆமாம், அவன் கிறிஸ்தவன் அல்லாதவனோ கஷ்டப்படுறானா கொண்டு வாங்க. தேவன் இன்றைக்கு விடுதலைகளை கட்டவிழ்ப்பார். ஆமென். Praise opens the door. துதி கதவை திறக்கும். வசனம் சொல்லுகிறது, துதித்தலோடே அவர் சமூகத்தில் பிரவேசித்து. அப்போ பிரவேசிக்கணும், என்டர் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 பார்க்குக்கு போனோம், ஒரு பீச்சுக்கு போனோம் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் ஃபீயை கட்டிட்டீங்க அப்படின்னா
ஒரு ஸ்லிப்பு, ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் துதி, அதுதான் துதி, அதுதான் இனிஷியல் ஸ்டெப்பு, பேசிக் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் ஆழங்கள், அபிஷேகம், வல்லமை, அதெல்லாம் அதுக்கு அடுத்தது. உள்ளே போகணும்ல, பக்கத்தில் பசங்க உள்ளே முதல்ல போகணும்ல. உள்ளே போகாமல் வெளியிலே நின்றுட்டு வல்லமா வல்லமா அபிஷேகம் அபிஷேகம்னா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. உள்ளே என்றாகணும். உள்ளே என்றாகணும்னா துதி. கதவு திறக்கணும்னா என்னது? துதி. துதி. துதித்து பாடினார்கள் சடுதியில். எப்படி? சடுதி, துதி, சடுதியாய். சடுதியில் அப்படின்னா எப்போ வேணாலும் நடக்கும், எந்த நிமிஷத்தில் வேணாலும் விடுதலை வரலாம், எந்த நிமிஷத்தில் வேணாலும் கதவு திறக்கப்படலாம். நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமீன். அவர்கள் துதிக்க 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 சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆமேன். நார்மலாக இருக்கிற கதவை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானதாக சிறைச்சாலையின் கதவு. அப்போ அந்த கதவு தானாக திறக்கணும் அப்படின்னா உங்கள் துதி அதை பார்க்கிலும் வல்லமை உள்ளதாய் மாற வேண்டும். ஸோ நான் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் அந்த ஆயத்தப்படுகிற அந்த சிந்தைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் ஆயத்தப்படுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தாகத்தோட எதிர்பார்ப்போட இந்த காலை நேரம் சரியாக 10 மணிக்கு தேவ சமூகத்தில் வாங்க. ஆமேன். இது நேரலையில் வராது இந்த விடுதலை முகாம். ஆமாம். எனவே நேரில் வாங்க. ஆமேன். வர முடியாதவங்க அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற இடங்கள்லேருந்து கர்த்தரை துதிங்க. சில விடுதலைகளை தேவன் கட்டவிழ்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ துதி, எல்லாம் சொல்லுங்கள், துதி, துதி. ஆமாம், அதுதான் சாவி. இட்ஸ் a key to open the door of miracles. அற்புதத்திற்கான கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல் துதி. திறவுகோல் ஒரு துதி. என்னால் துதிக்க முடியல பாஸ்டர். துதிச்சு பாருங்க. அப்பா எனக்கு உறக்கம் வரையில, கண்ணை மூடல உறக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். கண்ணை திறந்து வச்சுருந்தா எங்கே உறக்கம் வரும்? கண்ணை மூடணும். கண்ணை மூடின பிறகும் உறக்கம் வரையிலப்பா அப்படின்னு சொன்னால் பெட்ஷீட்டை மூடலை, கண்ணை மூடணும், லைட் ஆஃப் பண்ணு, இப்படி சொல்கிறோம்ல. அதுதான் என்னால் துதிக்க முடியலனாலும் துதிக்க ட்ரை பண்ணணும். சார் யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல சார். நீ கைத்தட்டி பாடுறதுனால இப்படி பார்த்துட்டு தூக்கி அப்புறப்படுத்தி தூக்கி அங்கே போட போகிறதில்ல. நமக்கு விடுதலை வேணும். நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கி ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கி என் கட்டுகள் அறுக்கப்படணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு அநேக நாளாக உபத்திரவப்படுத்துகிற உபத்திரவம் இன்னைக்கு முடிவுக்கு வரணும். அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் நான் உருண்டுருவேனா, புரண்டுருவேனா, தூய் என்ன நான்லாம் ஒரு காலத்தில் இந்த ஆவியானவர் தொடுறதுக்கு நம்மளை இடம் கொடுக்குறதே இல்லை. நம்ம அப்படியே ஒரு கெத்திலே நிற்போம். நம்ம பார்க்காத ஆவியானவரா, நாம் பார்க்காத அபிஷேக முகாமா, நாம் பார்க்காத வல்லமை முகாம் அப்படின்னு நிற்போம். ஆனால் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு முகாமில் லேசாக வந்து தட்டி விட்டு போயிட்டார். எல்லாரும் முடித்து சாப்பிட போயிட்டாங்க. நான் தென்னை மூட்டில் கிடக்கேன். அதனால் நீங்கள் அப்படின்னா அவரும் ஒன்று நிற்பார். அதெல்லாம் இல்லை, நம்மளை ஃப்ரீயாக விட்டுறணும், அவரை துதிக்கணும். நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும், எப்படியாவது சுகம் வேணும். ஆமென். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போவோம். 10 மணிக்கு வாங்க, நேரத்தோட குடும்பமாக வாங்க. இது சித்திரை 1. என்னது? சித்திரை 1. கனிகாண போயிடாதீங்க. எங்கே போயிடாதீங்க? ஆமாம், ஆண்டுடைய சமூகத்தில் விடுதலைக்காக வாங்க. 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கும். கோடி அதுக்கப்புறம் தெரியல எப்படி போகணும்னு. உங்களுக்கு மத்தியானம் ஏதாவது வேணும்னா சொல்லிட்டு போங்க. ஒரு பானை கஞ்சி என்ன செய்யலாம், வச்சு வைக்கலாம்.
அவன் யார்கிட்டையும் கேட்கண்டாம். வயிறு ஒரு மாதிரி நம்மன்னு இருக்குது அப்படின்னா நேராக போய் ஒரு கப்பு கஞ்சியோ என்ன உங்களுக்கு அங்கே தண்ணியோ காப்பியோ சர்பத்தோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கலக்கி வச்சிடுறேன். ஆமேன். ஆமாம், செஞ்சிடலாம். ஆமாம், போய் என்ன செஞ்சீங்க, அமைதியாக குடிச்சிட்டு செருப்பை போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஒன்றே போடுவேன். ஆமேன். ஆமாம், எப்படியாவது விடுதலை, எப்படியாவது சுகம், எப்படியாவது ஒரு மாற்றம் ஆமேன் வரணும். சார், விடுதலை இல்லாமல் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகவே முடியாது. நீங்கள் விடுதலை இல்லாமல் உள்ளே வந்து உட்காந்துட்டு நான் என்ன வெளிப்பாடோட வார்த்தை பேசினாலும் ஒரு இம்மி அளவு கூட உள்ளே போகாது. விடுதலை வந்துட்டா ஒரு வார்த்தை அது உள்ளே போயிடுச்சுன்னா அது வேலையை செய்யும். நிலம் பண்படுத்தப்படாமல் நீங்கள் எத்தனை வீரியமுள்ள விதைகளை நீங்கள் கொண்டு அந்த நிலத்தில் போட்டாலும் ஒரு பலன் இல்லை. அந்த நிலம் பண்படுத்தப்பட்டு நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு விதை அதில் போட்டாலும் மகசூல் அதிகமாக இருக்கும். அப்படியே கண்களை மூடுவோம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆமென். Thank you Jesus. Hallelujah. 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 துதி, praise, it's a key for the miracles. அற்புதத்துக்கான திறவுகோல் துதி. அற்புதத்துக்கான திறவுகோல் துதி. Thank you Jesus. ஆமென். விடுதலையின் கதவு, எல்லா கதவுகளும் திறவுண்டது. அற்புதத்துக்கான கதவுகள், விடுதலைக்கான கதவுகள், என்னென்ன கதவுகள் இன்னைக்கு திறக்கப்படணுமோ திறக்கப்படும். உங்கள் சரீரத்தை ஆயத்தப்படுத்திக்கோங்க, உங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்திக்கோங்க, உங்கள் ஆவி ஆயத்தப்படுத்திக்கோங்க, உங்கள் சிந்தையை ஆயத்தப்படுத்திக்கோங்க. உங்கள் எண்ணத்துக்குள்ளே எல்லாம் நிரம்பி இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு விடுதலையின் கதவு திறக்கப்படணும், எனக்கு அற்புதத்திற்கான கதவு திறக்கப்படணும். அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாம் வாய் திறங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. துதிக்க கிருபை தாங்க, பாட கிருபை தாங்க, ஜெபம் பண்ண கிருபை தாங்க. ஜெபம் பண்ணினார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். ஜெபம் பண்ணினார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். ஜெபம் பண்ணினார்கள், பாடினார்கள், தேவே ஆமென், துதித்தார்கள். They prayed, they praised and they sang. அவங்க பாடினாங்க. இந்த 3 செஞ்சாங்க. இந்த 3 செய்கிறதற்கான ஒரு சூழ்நிலை அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு பலனும் இல்லை. அவங்க சூழ்நிலை அப்படி இல்லை. கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. நிர்வாணமாய் தொழுமரத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் பவுலும் ஷீலாவும் பார்க்கல. அவங்களுடைய மனதில், அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றதெல்லாம் இன்றைக்கு எனக்கும் விடுதலை, என் நிமித்தம் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை, எனக்கும் விடுதலை, என் நிமித்தம் இந்த சிறையிருப்புக்குள் இருக்கிற மற்றவர்களுக்கும் விடுதலை. அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் விடுதலை, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் விடுதலை, உங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, உங்களுடைய ஜனங்களுக்கு விடுதலை. அந்த விடுதலைக்கான கதவுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, எப்படி பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணினார்களோ, எப்படி பவுலும் ஷீலாவும் பாடினார்களோ, எப்படி பவுலும் ஷீலாவும் துதித்தார்களோ, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பாடணும், நாங்கள் துதிக்கணும், நாங்கள் ஜெபிக்கணும். நீர் கதவுகளை திறக்கணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். நாங்கள் இன்னைக்கு விடுதலையை பெற்று அந்த கட்டுக்குள்ளிருந்து வெளியே வரணும்.
எங்கள் காயங்கள் கழுவப்படணும், எங்கள் காயங்கள் ஆற்றப்படணும், எங்கள் காயங்கள் சுகமாகணும். அந்த எதிர்பார்ப்போடு அந்த ஆசையோடு கூட எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரும். காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிந்து உட்காருகிற அந்த நிமிஷம் முதல் கொண்டு தேவாவியானவர் இந்த எல்லைகளை ஆட்கொள்ளுவீராக. தடைகள் வரும், ஆனால் தடைகளை மேற்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. இயற்கை அனுகூலமாக இல்லாமல் போனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் தாண்டி வர கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு இந்த சபை நடுவில் ஒரு பெரிய விடுதலைகள் கட்டவிழ்க்கப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசு விழுந்து நொறுங்க போகிறதற்காய் நன்றி. மந்திரவாதம் கட்டுகள் அழிந்து நொறுங்க போகிறதற்காய் நன்றி. சாப கட்டுகள் உடைந்து போகிறதற்காக நன்றி. பல வருட வியாதிகள் சுகமடைகிறதற்காக நன்றி. நன்றி. அந்த விடுதலைக்கான கதவை நாங்கள் திறந்து வைக்க எங்களுக்கு கிருபை தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே.